ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. குரு சிஷ்ய பாவம்ங்கிறது பாரம்பரியமாக இந்து மதத்துக்கே இருக்கின்ற தனி பெருமை. மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்தை விடவும் முன்னதாக குருவைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் எல்லாம் குருவாக இருக்கின்றவர் ஒரு ஆஞ்ஞை இட்டு விட்டார்கள் என்றால் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும், செய்யறச்சே கஷ்டங்கள் பல வந்தாலும் கொஞ்சமும் சலிக்காமலும் தவிர்க்காமலும் சீடர்கள் செய்து முடித்து விடுவார்கள். அதே சமயம் அவசியமில்லாத எந்த காரியத்தையும் அவர்களை செய்ய சொல்ல மாட்டார் குருநாதர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்த குருகுலம் அனுபவம் ஒன்றை முதலில் பார்க்க இருக்கின்றோம். சரி, அதற்கும் மகாபரிவாளுக்கும் என்ன சம்பந்தம்? அதை அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். 3 இளைஞர்கள் ஒரு குருகுலத்திற்கு வந்தார்கள். குருதேவரை தரிசனம் பண்ணிவிட்டு தாங்கள் அவர்கிட்ட சீடர்களாக சேர்வதற்காக வந்திருப்பதாக சொன்னார்கள். இந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கு முன்னால் நேர்முகத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுகின்றோம். அந்த கால குருகுல முறையிலிருந்து தான் வந்திருக்கின்றது. சின்ன வயசிலே குருகுலத்தில் சேர்ந்து படிப்படியாக கற்றுக் கொடுத்தது ஒரு வகை. இன்னொரு வகை நடுத்தர வயதிலே குருகுலத்தை சேர்ந்து படிக்கிறது. இதில் 2வது முறையில் சீடர்களை சேர்த்துக்கிடுச்சே அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் சேர்த்துப்பாள். அந்த வழக்கப்படி தன்கிட்ட பாடம் கற்றுக்க வந்த 3 இளைஞர்களுக்கும் ஒரு தேர்வு வைத்தார் குருநாதர். 3 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பறவையை தந்தார். இதை யாரும் பார்க்காத இடத்துல வச்சு கொன்னுட்டு வந்துருங்கோ என்று சொன்னார். இளைஞர்கள் பறவையை எடுத்து கொண்டு போனார்கள். 2 பேர் கொஞ்ச நேரத்திலே வெறும் கையோடு திரும்பி வந்து விட்டார்கள். 3வது இளைஞர் ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தார். அவன் கொண்டு போன பறவை அவன் கையிலேயே இருந்தது. குருநாதர் அவர்கள்கிட்டே நடந்த விஷயத்தை கேட்டார். முதல் இளைஞன் சொன்னான், நீங்கள் சொன்னபடியே பண்ணிட்டேன். என்னோட இருப்பிடத்தில் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை இறுக்க மூடிவிட்டேன். ஒருத்தரும் ஏன் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வர முடியாதபடி இருண்டு விட்டது அறை. உடனே அங்கேயே வச்சு அதை கொண்டு விட்டேன். 2வது இளைஞன் அதை கேட்டு சிரித்தான். நீ குருநாதர் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கல. யாருமே பார்க்காதபடி பறவையை கொல்ல சொன்னார். ஆனால் நீ அதை கொன்ன சமயத்தில் அந்த பறவை உன்னை பார்த்திருக்கும் அல்லவா? அதனால் நீ தோத்துட்டே. நானும் உன்னை மாதிரி தான் இருட்டறைக்கு அதை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே வச்சு அதோட கண்ணை ஒரு துணியால் கட்டிட்டு அதை கொண்டு விட்டேன். குருநாதர் சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சு செயல்பட்ட என்னை தான் அவர் சீடனாக ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அடுத்தவன் அவர் சொன்னதே கேட்காம பறவையை உயிரோடு திரும்பி எடுத்து கொண்டு வந்து விட்டான். அதனால் தகுதி தேர்வில் ஜெயித்தது நான் தான். அமைதியாக நின்றிருந்த 3வது இளைஞனை பார்த்தார் குருநாதர். என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு கேட்காமலே ஒரு பார்வையால் கேட்ட அவரை அர்த்தம் புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தான் அந்த 3வது நபர். சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே பறவை எடுத்துக்கொண்டு போனேன். ஆனால் எங்கே போய் நின்னாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காதே அப்படின்னு எனக்கு மனசுக்கு தோணித்து. யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னா அது பகவானுக்கும் தெரியக்கூடாதே. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கின்ற, எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறது சாத்தியமில்லைன்னு தோணித்து. அதோட உயிர்வதை செய்கிறதுலே உங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. அதனால் அதை திரும்பி எடுத்துக்கொண்டு வரணுங்கிற அர்த்தத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறதாக எனக்கு புரிந்தது. அதான் பறவையை கொண்டு வந்து விட்டேன். சொல்லி முடித்த அவனை சந்தோஷமாக சீடனாகி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்தார் குருநாதர். இந்த கதையை எதற்காக பார்த்தோம்? உலகத்திலே நாம் எங்கே இருந்தாலும் சரி, பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ண முடியாதுங்கிறது விளக்கத்துக்காக தான். சுவாமிக்கு சமமாக போற்றப்படுகின்ற ஆச்சாரியாலும் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைந்திருந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருக்காங்கிறதை நிரூபிக்கிறதுக்காக தான் இதை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஒரு சமயம் காஞ்சி மடத்தில் மகாபரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்.
எத்தனையோ பேர் எங்கெங்கோ இதெல்லாம் வந்திருந்தார்கள். வரிசை ரொம்ப பெருசாக இருந்தது. வந்திருந்தவாளில் அடிக்கடி வரவா, எப்போதாவது வரவா, புதுசாக வரவான்னு எல்லா தரப்பும் இருந்தார். அந்த கூட்டத்தில் சுமார் 60 வயசு இருக்கின்ற ஒரு பாட்டியும் இருந்தார். நெத்தி நிறைய குங்குமமும் சந்தனமும் விட்டுக்கொண்டு தழைய பட்டு கட்டி கொண்டிருந்தார். பத்தாக்குறைக்கு கழுத்தில் ருத்ராட்சம் ஸ்பட்டிக மாளிகைகளும் போட்டுட்டு கொண்டிருந்தார். பார்க்கிறவா எல்லோரும் கொஞ்சம் கூடுதலாகவே மதிக்க தோணும். அப்படி ஒரு தோற்றம். பக்தி பரவசமாக இருந்தார். அவள் கூட நாமளும் வரதே பாக்கியம்னு நினச்சி சந்தோஷமாக வரிசையில் வந்தா எல்லோரும். ஆச்சு ஒரு வழியாக பாட்டியோட முறை வந்தது. மகாபரிவாளை 2 கைகளையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணினா அந்த மூதாட்டி. ஆச்சாரியா ஆசீர்வாதம் செய்ய போகிறான்னு நினச்சதுக்கு மாறா பக்கத்தில் இருந்த சீடனை கூப்பிட்டார் பரமாச்சாரியா. மடத்து உக்ரான அறையிலிருந்து, அதாவது சமயக்கட்டிலிருந்து 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வா என்று உத்தரவிட்டார். அவசரமாக ஓடினார் சீடன். பாட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுற்றி இருந்தவாளுக்கும் ஆச்சரியம். மகாபரிவா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலே அது மகாபிரசாதம், 100 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரே, இந்த பெரியம்மா ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கா. ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள். ஒரு கூடையிலே 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வேகமாக ஓடி வந்தார் சீடன். கூடையை இந்த மூதாட்டி பக்கத்தில் வைக்க சொன்னார் ஆச்சாரியார். இந்தா இதெல்லாம் உனக்கு தான், எடுத்துகிட்டு போ, நீ செய்கிற காரியத்துக்கு உபயோகமாக இருக்கும். மகாபரிவா சொல்ல திரு என்று முடித்தார் அந்த வயதான பெண்மணி. ரொம்ப தயங்கி, மகாபரிவா என்ன சொல்கிறேன்னு புரியல, எனக்கு எதுக்கு இத்தனை எலுமிச்சம்பழம்? அதான் காசு வாங்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது, உறவை அழிக்கிறது, ஏவல் வைக்கிறதுன்னெல்லாம் எலுமிச்சம்பழத்தில் மாந்திரிக வேலைகளை பண்ணிட்டு இருக்கியே, அதுக்கு இதெல்லாம் உபயோகப்படணும்னு தான் கொடுக்க சொன்னேன். மகாபரிவா கொஞ்சம் கோபமான குரல்லையே சொன்னதும் எல்லோருக்கும் அந்த மூதாட்டியோட மறுமுகம் என்ன என்று புரிந்தது. துஷ்டனை கண்ட மாதிரி எல்லோரும் விலகி நின்றார்கள். சட்டுன்னு மகாபரிவா காலில் விழுந்த பாட்டி, என்னை மன்னிச்சிருங்கோ, காசுக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி தைரியமாக அத்தனை காரியத்தையும் செஞ்சுட்டேன். கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி நீங்கள் சொன்னது பகவானுக்கு தெரியாமல் ஒரு காரியமும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சிருது, என்னை மன்னிச்சிருங்கோன்னு கதறினான். அவள் கண்ணிலிருந்து வழிஞ்ச நீரை அவள் பாவத்தை கழுவி விடும்படி அழுதாள் அந்த மூதாட்டி. கொஞ்ச நேரம் கழித்து, உனக்கு தெரிஞ்ச அபிசார மந்திரத்தை எல்லாம் ஏதாவது ஒரு பசுமாட்டு காதில் சொல்லிட்டு அதோட தலை முடிக்கணும், அதெல்லாம் உனக்கு முழுசாக மறந்துடும், போயிட்டு வா, இனிமேலாவது நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வைத்தார் பரமாச்சாரியார். இப்போது நீங்களே சொல்லுங்கள், மகாபரிவாளை நடமாடும் தெய்வம்னு எல்லோரும் சொல்கிறது சத்தியமான வார்த்தைகள் தானே? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.